Hi students, welcome to BME Max 10th Standard Max 3rd chapter exercise 3.14 third sum பார்க்கலாம். The roots of the equation x square plus 6x minus 4 equal to 0 or alpha beta. Find the quadratic equation whose roots are சொல்லி கொடுத்துருக்காங்க. இது equation கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. Roots of the equation வந்து x square plus 6x minus 4 equal to 0. இதோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் இது வந்து ax ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ இங்கே ஏ வந்து 1, பி வந்து 6, சி வந்து -4. சைனோடு எழுதணும் -4. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் இங்கே ஆல்ஃபா பீட்டா தான் ரூட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சம்மு ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a. இப்போ பி வந்து 6, ஏ வந்து 1, அப்போ -b/a. இப்போ -b வந்து 6, 6/1னா 6 தான். இப்போ -6. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா வந்து c/a. இப்போ c வந்து நம்மளுக்கு -4, -4/1 வந்து -4. இப்போ ஆல்ஃபா ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா. அப்போ இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -6. அப்போ அதுக்கு பதிலாக -6 ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா வந்து -4ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ இங்கே -4. அப்போ -6 ஸ்கொயர் வந்து ப்ளஸ் 36, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 ஸ்கொயர் வந்து 36. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 4s are 8. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 36 ப்ளஸ் 8 வந்து 44. இதுதான் அந்த ஈக்குவேஷன். அடுத்தது ப்ராடக்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருங்கிறது எப்படி எழுதலாம்னா ரெண்டுலேயுமே ஸ்கொயர் இருக்கனால ஆல்ஃபா பீட்டா எழுதி அதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து ஸ்கொயர் போட்டுக்கணும். ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து நம்மளுக்கு -4 ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர். இது -4 ஸ்கொயர் பண்ணோம்னா -4 இன்ட்டு -4 வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 4s are 16. இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்குறாங்க. அப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் இந்த ஈக்குவேஷன் வந்து x ஸ்கொயர் மைனஸ் x இன்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே இது x ஸ்கொயர் மைனஸ் இங்கே சம் ஆஃப் த எக்ஸ் இருக்குது. சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம 44ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். மைனஸ் இருக்கனால -44x. இங்கே ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 16 கண்டுபிடிச்சோம் ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 2/ஆல்ஃபா அண்ட் 2/பீட்டா. இதில் சம் கண்டுபிடிக்கணும். 2/ஆல்ஃபா ப்ளஸ் 2/பீட்டா. இதுக்கு ஆல்ஃபா பீட்டா எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே கிராஸ் மல்டிப்ளை. இப்போ 2 பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா. ஆல்ஃபா பீட்டான்னு எல்சிஎம் எடுத்துக்கிறோம். இதையே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 2 பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இதில் 2 ரெண்டுலேயுமே 2 இருக்குது. இப்போ 2 காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இங்கே 2 இன்ட்டு இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -6 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2 இன்ட்டு -6 டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா வந்து -4. இது வந்து -6, இது -4. இப்போ 2 இன்ட்டு -4 வந்து 2 இன்ட்டு -6 வந்து -12 டிவைடட் பை இங்கே -4. மைனஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே 4ஆல் இது கேன்சல் பண்ணோன்னா 12 3 டைம்ஸ் வரும். அப்போ 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2/பீட்டா ஈக்குவல் டு 3. அடுத்தது ப்ராடக்ட் வந்து 2/ஆல்ஃபா இன்ட்டு 2/பீட்டா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4. மல்டிப்ளிகேஷனில் எல்சிஎம் எல்லாம் எடுக்கக்கூடாது. அப்படியே நியூமரேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிடணும். டினாமினேட்டரில் இருக்கிறதையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 2 2s are 4 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா. இங்கே 4 ஆல்ஃபா பீட்டா வந்து -4. இப்போ 4ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே 1 டைம். இப்போ இங்கே மைனஸ் இருக்கனால -1. Therefore, the required equation வந்து x square minus x into sum of the roots plus product of the roots equal to 0. இப்போ
இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறோம் மைனஸ் இங்கே எக்ஸ் இன்ட்டு இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 3ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 3. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கனால 3x மைனஸ் இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் 1 தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இது சம் ஆஃப் த ரூட்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். சம்னா அடிஷன், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ இது ரெண்டுலேயுமே ஆல்ஃபாவும் இருக்குது பீட்டாவும் இருக்குது. இப்போ லோயஸ்ட் பவர் இருக்கிறத எடுக்கணும். இப்போ இங்கே ஆல்ஃபா பவர் 1ன்னு இருக்குது, இங்கே பீட்டா பவர் 1ன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டையும் வெளியே எடுத்துடலாம். இப்போ ஆல்ஃபா பீட்டா வெளியே எடுத்துட்டோம்னா மீதி ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே பீட்டா இருக்கும். இங்கே ஒரு ஆல்ஃபா வெளியே வந்துடுது, இங்கேயும் ஒரு பீட்டா வெளியே வந்துடும். அப்போ இங்கே ஒரு பீட்டா மட்டும்தான் இருக்கும், இங்கே ஒரு ஆல்ஃபா மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆல்ஃபா பீட்டாவை வெளியே எடுத்துட்டோம்னா ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் ஒரு பீட்டா. இப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து -4, அடுத்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -6. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 4s are 24. அடுத்து ப்ராடக்ட், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர், இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்குது, அப்போ ஆல்ஃபா க்யூப், இங்கே பீட்டா ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு பீட்டா இருக்குது, இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா பீட்டா க்யூப். இப்போ இது ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா க்யூப் இன்ட்டு இங்கே பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் வந்து பீட்டா க்யூப் ஈக்குவல் டு இது ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம க்யூப் எழுதிக்கலாம். இப்போ ஆல்ஃபா பீட்டா ஹோல் க்யூப், ரெண்டுலேயுமே க்யூப் இருக்குது, அதனால் இது ரெண்டையும் சேர்த்து இதுக்கு க்யூப் எழுதிக்கலாம். இப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் -4. இப்போ -4 க்யூப், -4 க்யூப். இங்கே ஆட் நம்பரில் இருக்கும்போது பவர் வந்து ஆட் நம்பரில் இருந்ததுன்னா இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் தான் வரும். ஏன்னா -4 இன்ட்டு -4 இன்ட்டு -4. இப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 4s are 16 வரும். இங்கே 16 இன்ட்டு -4னா -64. எப்போவுமே மைனஸ் டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது பவர் வந்து ஆட் நம்பரில் இருந்ததுன்னா நம்மளுக்கு மைனஸ்லேயே தான் ஆன்சர் வரும். அப்போ இங்கே -64. அப்போ required equation is x square minus x into sum of the roots plus product of the roots equal to 0. இங்கே x square minus x into sum of the roots வந்து 24ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 24 மைனஸ் இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -64, அதனால் -64 equal to 0. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.